கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பது தனக்கு மன அழுத்தத்தை தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொண்டர்களுக்காக வெளியிட்ட வீடியோவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக நான் இதற்கென்று நாட்களை ஒதுக்கினாலும் கூட அந்த நாட்களில் தோழர்கள் வழக்கம் போல நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்கும் இங்கும் இழுத்துச் செல்கிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது. அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது. ஒரு நாள் கூட ஓய்வில்லை, ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது. கட்சி பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியால் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு வெற்றி கிடைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். முதலமைச்சர் தனது அரசியல் பண்பால் திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைத்துள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார். அதன்பின் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பேபி, வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். Even in the last Lok Sabha election, BJP lost majority, which they had in Lok Sabha. They had only less than 2% difference. And Tamil Nadu played a very important role. Tamil Nadu is the state from where not a single MP could be elected supporting BJP or their allies. Coming assembly election also would be a far more powerful show of strength of the secular democratic arrangement that is there in Tamil Nadu. Opportunistic alliance of BJP and AIDMK is not going to work in Tamil Nadu. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை சிசிடிவியின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் பாபுவின் இருசக்கர வாகனம் திடீரென காணாமல் போனது. இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபோது நள்ளிரவு 1:30 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் திருடிச் சென்றது உறுதியானது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கலிங்கப்பட்டியில் 3 சவர நகையை திருடிய 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பெரியம்மாள் என்ற 70 வயது மூதாட்டி அரசு பேருந்தில் பயணித்த போது டிப்டாப் ஆடையுடன் வந்த 2 பெண்கள் நகையை பறித்துள்ளனர். இதை பார்த்த மற்ற பயணிகள் சத்தம் போட்ட போது அவர்கள் தப்பி ஓடியதாக தெரிகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் நகை பறிப்பில் ஈடுபட்ட ஓசூரைச் சேர்ந்த தேவி, ஆர்த்தி ஆகியோரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடுக்காடு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 29 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் சவலாப்பேரி கிராமத்தில் தனியார் மின் உற்பத்தி நிலையம் அருகே உள்ள காட்டு பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியும் 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றை பதுக்கி வைத்தது யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.